காலை வேளையிலும் தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு இந்த பகுதி. ஆண்டவருக்கு சுத்தமானால் இதை நான் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் உடத்துல பல விஷயங்கள் அப்படி பேசிட்டே இருந்தாரு. அதை தொடர்ச்சியா இன்னைக்கு நாளைக்கு கூட நான் பேசலாம் என்று இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் இல்லையா? இயேசு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலரை அழைத்தார். அவர் அழைத்த நபர்கள் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் சிலரை தான் அழைக்கிறார். அந்த அழைக்கப்பட்டவர்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் இடத்துல இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படி துதிக்கும் பொழுதே அப்படியே மைண்ட்ல கர்த்தர் பேசிட்டே இருந்தாரு. அத ஞாயிற்றுக்கிழமையே பேசலாமோன்னு இல்லை. கர்த்தர் இந்த நேரத்துக்கு தான் அதை கொடுத்திருக்கிறாரு. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இந்த வார்த்தை உண்மையிலேயே நிறைய பேருக்கு பழக்கமான வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தைக்குள்ள இங்கு வேதத்திலே சொல்லப்படுகிற இந்த சம்பவங்கள் எல்லாம் அற்புதமான வசனங்கள். இயேசு கிறிஸ்து சிலரை அழைத்தார், அவராக அழைக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு திரும்பி செல்லுகிறார். அந்த எரிகோவின் வீதி, எரிகோவுக்கு போகிறதான பிரதான வீதி. அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் பர்திமேயு. அதாவது சிலர்லாம் அந்த பிச்சைக்காரங்க விசேஷமா என்னைக்குமே என்ன சொல்றதுன்னா கரெக்டா சென்ஸ் பண்ணி தான் பிச்சை எடுப்பாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அலங்கார வாசல் அண்டையில இருப்பான். ஏன்னா அந்த வழியா தான் நிறைய பேர் உள்ள போவாங்க, வருவாங்க. அங்க இருந்தா தான் நிறைய பணம் கிடைக்கும். எரிகோவின் மெயின் ரோடு, எரிகோவுக்கு போனாலும் இந்த ரூட்ல தான் போகணும். எரிகோ விட்டு வெளியே வந்தாலும் இந்த வழியை தான் வரணும். அப்போ எரிகோவுடைய முக்கியமான வீதி, அதற்குள் பிரவேசிக்கிறதான வீதி. அப்ப எரிகோவுக்குள்ள போறவங்க அத்தனை பேர் இவனை சந்திச்சுதான் ஆகணும், இவனை காசு பண்ணி தான் ஆகணும். எரிகோ விட்டு வெளியே போறவங்க இவனை காசு பண்ணி தான் ஆகணும். இங்க இருந்தா நிறைய பேரை சந்திக்க முடியும், நிறைய பேர் அவனை பார்ப்பார்கள், பிச்சை கொடுப்பார்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய சபைகள், தேவாலயங்களுக்கு வாசல்களிலே, அது பெரிய பெரிய சர்ச்சஸ், சொல்ல போன நல்ல வசதியான ஜனங்கள் வரக்கூடிய சபைகளின் முன்னால பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்க. அதே பிச்சைக்காரர்களை வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா மசூதிக்கு முன்னால பார்க்கலாம். அதே ஆட்கள் அங்க பார்க்கலாம். இந்து கோயிலுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பிச்சைக்காரங்க இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, அசஸ்மெண்ட். அவங்களுக்கு தெரியும் யார் பிச்சை போடுவாங்கன்னு சொல்லிட்டு. கிறிஸ்தவர்களும் முகமதியர்களும் நிறைய கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வெள்ளிக்கிழமை மசூதியிலும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு முன்னாலே அவங்க பிச்சை எடுப்பாங்க. இந்து கோயிலுக்கு முன்னால போய் பாருங்க, யாரும் இருக்க மாட்டாங்க.
அப்போ இதுல பாத்தீங்கன்னா அவங்க தெரியும், எங்க போனா கிடைக்கும், எங்க போனா கிடைக்காதுன்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல இந்த பர்திபேயும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல தான் இருக்கிறாரு. எரிகோவின் வீதியில் இருந்தால் நல்லா கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இதே வீதியில தான் எரிகோவுக்கு காலையில வந்திருப்பார். வந்து ஊழியத்தை முடித்துவிட்டு இப்ப ரிட்டர்ன் ஆகுறாரு. காலையில அவர் வரும்பொழுது அவன் அங்க இல்ல. ஒருவேளை சாப்பிடுறதுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயமாய் அந்த இடத்துல அவன் இல்ல. அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு 2 வாய்ப்புகள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க இருந்துச்சு. ஒன்று இயேசு கிறிஸ்து உள்ள போகிறது, இன்னொன்று இயேசு கிறிஸ்து வெளியே வர்றது. அவனுக்கு காசு பண்ற 2 சம்பவங்கள், 2 வாய்ப்புகள். அதுல ஒரு வாய்ப்பை ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டான். அது எப்படி நமக்கு தெரியாது, பைபிள் இல்ல. ஒருவேளை அந்த நேரத்துல அவன் கிளம்பி இங்க பிச்சை எடுக்கிறதுக்கு வீட்டில இருந்து வராம இருந்திருக்கலாம், வீட்டில் இருந்திருக்கலாம், அல்லது அந்த நேரத்துல ஏதோ சாப்பிடுறதுக்கோ ஏதோ வாங்கிறது போயிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால ஃபர்ஸ்ட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். அவன் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. அவர் ரிட்டர்ன் ஆகிற நேரத்துல கண் தெரியாது, பிறவியிலே குருடன், ஆனால் ஜனங்களின் நடக்கிற சத்தத்தை கேட்கிறான். உடனே விசாரிக்கிறான், என்ன சத்தம் என்னன்னு கேட்கும் போது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு உடனே இவன் உள்ளத்திலே ஒரே ஆர்வம். அவரை குறித்து இவன் குருடனாய் இருந்தாலும் இவனுக்கு படிப்பறிவு போன்ற காரியங்கள்லாம் குறைவாதான் இருந்திருக்கும், இல்லாமல் இருந்திருக்கும். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தெளிவான ஒரு அறிவு அவனுக்கு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிற அளவுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவன் தெளிவாய் அறிந்திருந்தான். இயேசுவே தாவீதின் குமாரனே. இந்த தாவீதின் குமாரனே ஒருத்தன் வந்து கூப்பிடுறான்னா அவன் உண்மையிலேயே சொல்லப்போனால் அவன் வந்து கொஞ்சம் விவரமான ஆளதான் இருக்கணும். அந்த சந்ததியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை தெரிந்து வைத்திருக்கிறான். அவர் தாவீதின் சந்ததியிலே வந்து பிறப்பார் என்பதை அறிந்திருக்கிறான். அதுல அவனுக்கு சந்தேகமே இல்லை. அதனால ரொம்ப தெளிவா இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் அப்படி கூப்பிட்ட உடனே ஜனங்கள் பார்க்கறாங்க, இவன் பிச்சைக்காரன் தானே, இவன் ஒரு பணக்காரனாய் இருந்து இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா யாரும் அவனை ஒண்ணு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா. இவர் பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு மனுஷனா இருந்து அப்படி சொல்லியிருந்தா யாரும் அவனை அதட்டியிருக்க மாட்டாங்க. இவன் பிச்சைக்காரன் தானே. பிச்சைக்காரன் என்றால் எல்லாருக்கும் வந்து ஒரு ஏளனமா தெரியும், பிச்சை எடுத்து பிழைக்கிறவன் தானே. அவனுக்கு அவனுடைய வேலை, அவனுடைய தொழில் அவனுக்கு வந்து ஒரு அற்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டது. ஜனங்கள் அவனை அற்பமாய் நினைக்கக்கூடிய நிலைமைக்குள் அவனை தள்ளிவிட்டது. ஜனங்கள் பாக்குறாங்க, கிராஸ் பண்ணி போகும்போது உடனே அதட்டுறாங்க, அதட்டுகிறார்கள். பேசாத, 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 சத்தம் போடாத, என்ன அவர் பேர் சொல்லி கூப்பிடுற, பேசாத, பிச்சைக்கார அமைதிய கத்தாத என்று சொல்லி அவனை விரட்டி இருக்கிறாங்க. அவன் பேசாத இருக்கும்படி அநேகர் அவனை மிரட்டினாங்க, கூப்பிடாத. ஆனால் அவனுக்கு அந்த அதட்டல் வந்து அவனை தடுக்க நினைக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுவதற்கு அவனுக்கு தடை வந்த பொழுது அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். புரியுதா? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை கூப்பிட தொடங்கி இருக்கலாம். சிலர் சில நாட்களாக தொடங்கி இருக்கலாம், சிலர் இன்னைக்குதான் தொடங்கி இருக்கலாம், சிலர் புதுசா வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தேன். அப்போ தொடங்கின உடனே உங்களுக்கு என்ன வரும்? தடை வரும் இல்லையா? தடை வரும். ஏன் கூப்பிடுற? இயேசுவை கூப்பிடாத. பிசாசு உடனே வந்து தடுக்கும். இயேசுவை கூப்பிடாத, இயேசுவை கூப்பிடாத, இயேசுவை கூப்பிடாத. அதையும் ரொம்ப தெளிவாக கூப்பிடுறான். அதனால கூப்பிடாத என்று சொல்லி பிசாசு தடுக்கும். பிசாசு எப்படி வந்து நேர ஒரு ரூபத்துல தடுக்குமா? இல்ல, தூக்கத்தை கொண்டு வந்து தடுக்கும்.
அசதியை கொண்டு வந்து தடுக்கும். சரீரத்தில் சில பலவீனங்களை கொண்டு வந்து தடுக்கும். சில வியாதிகள் பலவீனங்களை கொண்டு வந்து தடுக்கும் இல்லையா? குடும்பத்திலே சில பிரச்சனைகளின் மூலமாய் தடுக்கும். ஏதாவது ஒரு விதத்திலே பிசாசு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறதை தடுக்கும். இயேசு கிறிஸ்துவனை கூப்பிட்டாருன்னு சொல்றேன் இல்லையா? அதைத்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அப்ப பிசாசு தடுக்கும். அவன் இந்த மனுஷனால் தடுக்கப்படும் பொழுது உடனே அவன் அமைதியாக இருக்கல. ஐயோ, நம்மளை தடுக்கிறாங்களே, நம்மளை அதட்டுறாங்களே, நம்ம எப்படி கூப்பிடுறது நினைக்கல. அவனுடைய நோக்கம் தன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தடவை கிராஸ் பண்றாரு. இப்போ ஒரே சான்ஸ், ஒரு சான்ஸ் ஏற்கனவே விட்டாச்சு, ஃபைனல் சான்ஸ். இந்த வாய்ப்பை விட்டுவிடக் கூடாது. மறுபடியும் கூப்பிடுறான். முந்தி கூப்பிட்டதோட அதிக சத்தத்தோடு கூப்பிடுறான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பிச்சான். எவ்வளவுக்கு எவ்வளவு அதட்டினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் தன் சத்தத்தை அதிகமாய் உயர்த்த ஆரம்பித்தான். நல்ல கவனிங்க, நீங்க கர்த்தரை கூப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தடை வரும். தடையை கண்டு தடுமாறக்கூடாது, தடையை கண்டு பயப்படக்கூடாது, தடையை கண்டு உட்கார்ந்துடக்கூடாது. உங்கள் கூப்பிடுதலின் வேகம் அதிகரிக்க வேண்டும். நீங்க ஆண்டவரை சரியா கூப்பிட்டீங்கன்னா தடை வரும். சிலருக்கு தடையே வராது. ஏன் தெரியுமா? அவங்க கூப்பிடுறதே சரி இருக்காது. கடமைக்காக சும்மா நான் இருக்கிறேன், அவங்களுக்கு தடையே வராது. நீங்க பாருங்க, கடமைக்காக கர்த்தரை தேடுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, தடையே இருக்காது. அது பாட்டுக்கு ஃப்ரீயா இருப்பாங்க. அவன் நினைச்சிருக்காங்க கர்த்தர் தங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டாரு. கிடையவே கிடையாது. அந்த கூப்பிடுதல் எஃபெக்ட் இல்லை. அதனால பிசாசுக்கு பிரச்சனை இல்லை. கூப்பிடுகிறதுல ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னா அங்க பிசாசு பாதிக்கப்படும், பிசாசு தடுக்கும் இல்லையா? படிக்க வேண்டாம். மத்திய 21ஆம் அதிகாரத்துல 15 இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராய் வராரு. வரும்பொழுது அவருடைய சிலுவை மரணத்துக்காக வராரு. வரும்பொழுது தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள் அவர்கள் ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். அந்த காரியத்தை கண்டவுடனே அங்க இருந்த பிரதான ஆசாரியர்களுக்கு எரிச்சல் வந்துச்சு. ஏன்னா அவ்வளவு எஃபெக்டிவான துதி அது. வேத வசனத்தின் அடிப்படையிலே தீர்க்க தரிசன வார்த்தையின்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் அது. சும்மான சாதாரணமா நடந்த சம்பவம் கிடையாது, தற்செயல நடந்த சம்பவம் கிடையாது. தீர்க்க தரிசனத்தின்படி அது நடக்குது. சங்கீதம் 8:2 சொல்லப்பட்டது போல, பகஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீருடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதி உண்டாக செய்தீர் என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையான்னு ஆண்டவர் கேட்டார். சங்கீதம் 8 இயேசு கிறிஸ்து கோட் பண்றார். அப்ப தீர்க்க தரிசன வார்த்தையின் அடிப்படையிலே அந்த சம்பவம் நடக்குது. அது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்குது. பிசாச நடுங்க வைக்குது, பகஞனையும் பழிகாரனையும் அடக்குது. அந்த எஃபெக்ட் எங்க இருக்குது? பகஞனும் பழிகாரன் எங்க இருக்கிறான்? இந்த பிரதான ஆசிரியருக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப பிரதான ஆசிரியர்களுக்குள்ள இருக்கிறது பகஞனும் பழிகாரனுக்கு ஆட்டங்கானுது. உடனே இந்த பிள்ளைகள் சொல்லுகிறதை கேட்கிறீர்களோ, ஆண்டவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க, தடுக்க பாக்குறாங்க, அவரை வச்சு அதை அடக்க பாக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆம் கேட்கிறேன் அப்படின்னாரு. இப்ப துதியை நான் கேட்கிறேன். அப்போ அது எவ்வளவு எஃபெக்டிவா இருந்துச்சு, ஆண்டவர் அதை கேட்டார். அதே போல இந்த பர்திமேயுவின் கூப்பிடுதல் எஃபெக்டிவான கூப்பிடுதல். சும்மா ஏதோ கடமைக்காக பிச்சை எடுக்கிறதுக்கு மாதிரி ஏதோ காசுக்காக கூப்பிடுதல் கிடையாது. உண்மையாகவே தாவீதின் குமாரனை தேடுகிற ஒரு தேடல் அது. காசுக்காக தேடுகிற தேடல் அல்ல. தாவீதின் குமாரனை, உலக ரட்சகரை தேடுகிற ஒரு தேடுதல். அந்த கூப்பிடுதல் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரை கூப்பிடுகிறது நம்ம என்னைக்குமே பிச்சை எடுக்கிறதுக்காக கூப்பிடக்கூடாது, காசுக்காக கூப்பிடக்கூடாது. பர்திமேயு காசுக்காக இயேசு கிறிஸ்துவை கூப்பிடவில்லை இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ ஜெபத்துல கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுறாங்க? காசுக்காக. ஆண்டவரே இதை கொடுங்க, அது கொடுங்க. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான், பிச்சை எடுக்கிறது தான்.
ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, காசுக்கா இது கொடுங்க, இது ஆண்டவரே எதை கொடுங்கன்னு கேட்டா எதுக்காக கூப்பிடுறோம்? பிச்சை. இயேசு கிறிஸ்துவ கிட்ட பிச்சை எடுக்காதீங்க. அந்த பிச்சை எடுக்கிறவங்களோட கூப்பிடுதெல்லாம் எஃபெக்டிவே கிடையாது. அதை பிசாசு கண்டுக்காது. இவன் பிச்சை தான் எடுக்கிற, எடுத்துட்டு போடணும். ஆனால் உண்மையாகவே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனாய் கூப்பிடுகிறான்னா அது பிசாசு அலரும். இந்த பிச்சை எடுக்கிறவங்களுடைய ஜபத்துக்கெல்லாம் பிசாசு கவலையப்படாது. நீ பிச்சை தானே எடுக்கிற, ஏதோ உலக காரியத்தானே கேட்கிற, பிச்சை தானே எடுக்கிற, எடுத்துக்கோ. நீ பிச்சை கேட்கிற, அவரு பிச்சை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு பயப்படவே பயப்படாது இந்த ஜபத்துக்கு. ஆனால் உண்மையாகவே தாவீதின் குமாரனை தேடுகிற கூப்பிடுதல் பிசாசை நடுங்க வைக்கும். புரியுதா? உண்மையாகவே ஆவிக்குரிய சிந்தையோடு ஒருத்தன் கூப்பிடுறான்னா பிசாசு நடுங்கும். அப்ப அது என்ன செய்யும்? அது எப்படியாவது தடுக்க பார்க்கும். இவனை தடுக்க பார்க்கிறாங்க, கூப்பிடாத கூப்பிடாத. ஆனால் இந்த உண்மையான கூப்பிடுதல் ஆண்டவருடைய செவிகளுக்கு நேராய் போகும். ஆண்டவருக்கு ஒருத்தன் கூப்பிடுறானா அதனுடைய நோக்கம், அதனுடைய உள்ளான இருதயத்தின் சத்தத்தை அவர் அறிவார். இந்த கூப்பிடுதலில் பிச்சை இல்லை. இந்த கூப்பிடுதலில் உண்மையாக ஒரு ஆன்மீக தேடுதல் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்தார். அவனை அழைத்து கொண்டு பாருங்கள். அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் நம்மளை அழைக்கணும். ஆண்டவர் நம்மளை அழைக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கூப்பிடுதல் தடைகளை தாண்டி நீங்கள் கூப்பிடணும். உங்கள் கூப்பிடுதல் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கணும். உங்கள் கூப்பிடுதல் பிச்சை எடுக்கக்கூடிய கூப்பிடுதலா இருக்கக்கூடாது. பிச்சைக்கார ஜபம் பண்ணக்கூடாது. புரியுதா? பிச்சைக்கார ஜபம் பண்ணக்கூடாது. இது கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க. இந்த பிச்சைக்கார ஜபம் பண்ணக்கூடாது. உண்மையாய் கூப்பிடணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடணும். ஆன்மீக தேடுதலோடு கூப்பிடணும். அப்ப அந்த தேடுதல் தான் ஆண்டவரையும் நிக்க வச்சிருச்சு. ஆண்டவர் உடனே அவனை கூட்டிட்டு வாங்கிட்டார். இன்னைக்கு சொல்லுகிறேன், உண்மையாய் கர்த்தரை தேடுங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேடுங்கள். ஆன்மீக சிந்தனையோடு தேடுங்கள். ஆவிக்குரிய சிந்தனையோடு தேடுங்கள். உங்கள் தேடுதல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை திரும்ப அழைப்பதற்கு அது காரணமாயிருக்கு. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கிட்டவான்னு கூப்பிட்டுருவார். உங்க கிட்டவா, நீ என்கிட்டவா, அவளை கூட்டிட்டு வாங்கட்டார். அதுதான் நமக்கு மேன்மை. நம்ம கூப்பிடுறத கேட்டு அவர் நம்மளை கூப்பிடுறாரு பாருங்க திருப்பி. அதுதான் மேன்மை. புரியுதா? நாம் அவரை கூப்பிடுறத பார்த்து அவர் நம்மளை திருப்பி கூப்பிடணும். அதுதான் மேன்மை. அதுதான் மகிமை. அந்த வாழ்க்கைக்குள் நம்ம வாழப்போம். சரியா? அப்படிப்பட்ட விதத்தில் உண்மையா கூப்பிடுங்க. தடைகளை தாண்டி கூப்பிடுங்க. அதனுடைய விளைவு என்ன? இயேசு கிறிஸ்துவை வாழ்நாளாம் பின்பற்றக்கூடிய பார்வை அவனுக்கு கிடைச்சது. அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது, புரட்டி போட்டது. பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் வழியிலே அவரை பின்பற்றுகிறவனாய் மாறிவிடுகிறான். உண்மையான கூப்பிடுதல்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை சரியாய் பின்பற்றுவதற்கான வழியை திறந்து கொடுக்கும். புரியுதா? அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படி நம்ம கூப்பிடுவோம். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கு நீங்க சமீபமாய் இருக்கிறீங்க அப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. தேவரீர் இந்த நாட்களிலும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும். எங்கள் இருதயத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க. எங்கள் நோக்கத்தை அறிந்திருக்கிறீங்க. எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு பின்பாக இருக்கும் ஆவிக்குரிய தன்மையை நீங்கள் அறிகிறீங்க அப்பா. தேவரீர் அதை கவனித்து கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கூப்பிடுதல் எங்களுக்குள்ள எப்பொழுதும் வெளிப்படட்டும். அதை சத்துரு எதிர்த்து தடுத்தாலும் அதை தாண்டி கூப்பிடுகிற ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ள இருக்கட்டும்.
தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.